அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2026 கோனார் பொது தமிழ் நியூ புக் சிலபஸ் பாருங்க. இலக்கணம் 25 வினாக்கள், சொல் அகராதி 15 வினாக்கள், எழுதும் திறன் 15 வினாக்கள், கலைச்சொற்கள் 10 மார்க்கு, வாசித்து புரிந்து கொள்ளும் திறன் 15 வினாக்கள், எளிய மொழிபெயர்ப்பு 5 வினாக்கள், தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு 15 மார்க். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு இலக்கணம் உங்களுக்கு டாபிக் வைஸ் உங்களுக்கு சிலபஸ் பேஸில் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் சிலபஸ் பேஸில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. அழகாக படிச்சிடலாம். ரைட்டுங்களா? அடுத்தது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள புக் பேக் ஒரே இடத்துல கொடுத்துட்டாங்க. அழகாக புக் பேக் படிச்சிடலாம். அடுத்தது புகழ்பெற்ற நூலாசிரியர்கள் ஒரே இடத்துல கொடுத்துட்டாங்க. அடமொழி சான்று நூல்கள் கொடுத்துட்டாங்க. நீங்கள் தேடி தேடி படிக்க வேண்டிய கலைச்சொற்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை நிறுத்தற்குறி இதெல்லாம் கேட்டாங்க கொஸ்டின்ஸில். அடுத்தது கலைச்சொற்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கலைச்சொற்கள் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. அடுத்தது இலக்கியம், தமிழறிஞர் தமிழ் தொண்டு, திருக்குறள் செய்திகள் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அறநூல்கள் சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுது எல்லா அகரமுதலே எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீங்கள் அழகாக கவர் பண்ணிடலாம். இந்த ஒரு புத்தகம் இருந்தாலே ஒரு 80 மதிப்பெண்கள் போடலாம். ப்ளஸ் ஒரு அவுட் ஆஃப் சோர்ஸில் ஒரு 20 மதிப்பெண்கள். நம்ம அதுக்கு தகுந்த அவுட் ஆஃப் சோர்ஸும் போகணும். இந்த ஒரு புத்தகம் போதுமான புத்தகம். அவுட் ஆஃப் சோர்ஸும் படிக்கணும். நம்ம அவங்க மனப்பாடம் எங்கெல்லாம் செய்கிறாங்க, மனப்பாடம் நம்ம எங்கெல்லாம் செய்கிறோமோ அங்கெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸில் போகிறாங்க. அது நம்ம அவுட் ஆஃப் சிலபஸில் ஒரு 80 மார்க்ஸ் இந்த புக்ஸில் படிச்சிடலாம் நம்ம. அடுத்தது இந்த கோனார் கொஸ்டின் பேங்க் இலக்கணம் முழுமையாக இலக்கணம் சார்ந்த புக்கு தாங்க. இதில் எல்லாம் இந்த புத்தகத்தில் எல்லாம் சிலபஸ் பேஸில் போட்டாங்க. இது இலக்கணம் சார்ந்த புத்தகம். வெறும் இலக்கணம் சார்ந்த 1180 குல்குறி வினாக்கள் இருக்குது. இந்த 1180 குல்குறியும் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள இலக்கணம் சார்ந்த கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் எடுக்கிற 4 ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பேஜில் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 1180 கொஸ்டின் 1180 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அதுக்கு லாஸ்டில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டின் பேங்க் இலக்கணம் சார்ந்த புத்தகம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 2012 2020 டிஎன்பிசி ஒரிஜினல் வினாத்தாளில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வினாத்தாளில் கேட்ட கொஸ்டின்ஸு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இலக்கணம் சார்ந்த டாபிக் வைஸ் இருக்குது. இதை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? அந்த புத்தகம் இருக்குது. அடுத்தது ஸ்கூல் புக். இது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது 2050 டாபிக் இலக்கணம் ரொம்ப அடிப்படையான இந்த புத்தகம் பிடிஎஃப் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன் நான். இது 50 டாபிக்ஸ் ரொம்ப 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 50 டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 இது ஸ்கூல் புக் 2003 2008 எடிஷன் 2011 2018 2000 ஸ்கூல் புக் சார்ந்து டாபிக் வைஸ் இந்த புத்தக பிடிஎஃப் ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுக்குறோம். ரைட்டுங்களா? இதை அழகாக நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு ஸ்கூல் புக், நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாமே ஸ்கூல்ஸ் இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறோம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதை. ரைட்டுங்களா? இந்த புத்தகம் கொடுக்குறோம். அடுத்தது இப்போ பாருங்களா, இப்போ இணை எழுத்துக்கள் இந்த மாதிரி
நம்ம கோனார் பொதுத்தமிழ் புத்தகம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு A4 ஷீட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் ஒரு பக்கத்தில் ஒரு டாபிக் உங்களுக்கு எழுதி கொடுத்துருவோம், உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். 50 டாபிக் இலக்கணம் இருக்குது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வரை 50 A4 ஷீட் உங்கள் கையில் இருக்கணும். இணை எழுத்துக்கள் பாருங்களா, உயிர் எழுத்து ஆவுக்கு இணை எழுத்து ஆ, ஈக்கு இணை எழுத்து ஈ, ஊக்கு இணை எழுத்து ஊ, ஏக்கு இணை எழுத்து ஏ, ஐக்கு இணை எழுத்து நமக்கு ஐ, ஈல முடியுது. ஐக்கு ஐ இணை எழுத்து கிடையாது, ஈ முடியுதுனால ஐக்கு இணை எழுத்து ஈ, ஓவுக்கு இணை எழுத்து ஓ, அவுக்கு இணை எழுத்து ஊல முடியுதுனால ஊ. வல்லினம் கசட டப்பற, மெல்லின எழுத்து ஞங்கனன் ஞமன, இடையினம் எரள வழல. இடையினத்துக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது, ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் கிடையாது. அடுத்தது இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சி, இட்டுக்கு முனுஷு இன்னு, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு இணை எழுத்துக்கள் படிச்சோன்னே. சிங்கம் இணை எழுத்துக்கள் எப்போதும் 2வது எழுத்து மெல்லினமாக வரும். இணை எழுத்துக்கள் ஒரு இணை எழுத்துக்கள் ஒன்று கொடுத்தாங்க கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது 2வது எழுத்து இணை எழுத்துக்களாக இருக்கும், அது மெல்லின எழுத்தாக தான் இருக்கும். இங்கு, இங்குக்கு நேரம்னா இக்கு, அந்த இங்குக்கு நேரம் இக்கு, இக்கும் இக்கு கசர டபர கா வரிசையில் கா, இங்குக்கு இனமான எழுத்து இக்கு. அப்போ கா வரிசையில் எது வேணால் காக்கா கீக்கு கூக்கு கேக்க கை எது வேணாலும் வரலாம். அப்போ கா வந்திருக்கு. சிங்கம் இணை எழுத்துக்கு. மஞ்சள் இஞ்சிக்கு இணை எழுத்து ஈச்சி. சா வரிசை சா சா சி சி சோ சோ சா வரிசை வந்திருக்கு. அப்போ மஞ்சள். இப்போ இந்த கொஸ்டின்ஸு நம்மளுடைய இந்த கொஸ்டின் மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்கள் போல உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். இந்த கொஸ்டின்ஸ் 2025 குரூப் 4 கேட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? இப்போ நம்மளுடைய டிஎன்பிசி நம்மளுடைய குரூப் 4 நியூ புக்கில் பாருங்கள், இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்குது, ரைட்டுங்களா? 48 இங்கே பாருங்கள், நம்மளுடைய புத்தகத்தில் இந்த கொஸ்டின் மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கூற்றுக்காரணத்தில் கேட்டிருந்தாங்க, நம்ம புத்தகத்தில் வந்து அப்படியே வந்திருக்கு. ஒரு எங்கே பயன்படுத்தணும், இந்த 2 சென்டென்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்டிருந்தாங்க கூற்றுக்காரணத்தில். உயிர் எழுத்து ஆ ஆ இ இ உ உ எ ஏ உயிர் எழுத்து வந்தால் அந்த இடத்துல பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்து வந்தால் நகரம் வீடு, உயிர்மை எழுத்து வந்தால் பயன்படுத்த வேண்டும். இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்போ தமிழுக்கு கோனார் பொது தமிழில் எங்களிடம் புத்தகம் இருக்குது. இந்த புத்தகம் வாங்கினால் இந்த மாதிரி இலக்கணம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் இது ஸ்கூல் புக் PDF ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். 50 டாபிக் ஸ்கூல் புக் PDF, அதாவது பள்ளி பாட புத்தகம் இலக்கணம் தொகுத்து PDF உங்களுக்கு கொடுத்துட்றோம். நீங்கள் இந்த புத்தகமாகவும் கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே. அதை PDF என்னென்னு ஃப்ரீயாக நீங்களே ஜெராக்ஸ் போட்டுக்கலாம், அழகாக கொடுத்துட்றோம். நன்றி, வணக்கம்.